பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே கூட இந்த ஆராதனை கொண்ட உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் கூட ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே கூட 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விலை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். எல்லாம் ஆகும். ராமன் சொல்லுங்க, எல்லாம் ஆகும். ஆண்டவரே, உம்மாலே எல்லாமே ஆகும். என் வாழ்க்கையிலே இழந்த போனதை மறுபடியும் நான் பெற்றுக்கொள்வதற்கு உம்மாலதான் ஆகும். அந்த ஆண்டவர், பிரிந்த குடும்பங்கள் மறுபடியும் இணைய வேண்டும் என்றால் அது உம்மாலதான் ஆகும். ஆண்டவர், என் வாழ்க்கையிலே என்ன நடக்கிறதோ அது உமக்கு தெரியாம நடக்காது. ஆண்டவரே, உம்மாலே எல்லாமே ஆகும். இங்கே பவுல் இந்த கொரிந்திய சபைக்கு அவர் சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, வசனம் பாருங்க. 1, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களிடையே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இந்த சபை ஆரம்பித்து 22 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 21 வருஷம் முடிஞ்சு 22 வருஷம் நம்ம பிரவேசிக்கிறோம். இன்னும் நம்ம சபை விசுவாசிங்க எப்படி இருக்காங்கன்னா குழந்தைகள் போலவே இருக்காங்களா. ஏன் என்ன காரணம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவோம், உட்காருவோம், பாடுவோம், ஆராதிப்போம், வார்த்தைகள் கேட்போம், மறுபடியும் வீட்டுக்கு போவோம், மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவோம், மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் உட்காருவோம், மறுபடியும் ஆராதிப்போம், பேசுவோம், போவோம், அவள்தான். அப்போ ஒவ்வொரு வாரமும் நீங்க சபைக்கு போகத்தான் என்னன்னா உங்க வாழ்க்கையில கூட என்ன கற்றுக்கொள்வீங்க. ஒரு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு வாரம் போனா ஒன்னும் கற்றுக்கொள்ள முடியாது. டெய்லி போனாதான் கற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரிதான் வேதாகமத்தை அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்னா வாசிக்கணும், அனுதினமும் ஜெபிக்கணும். அனுதினமும் முடிஞ்ச என்ன பண்ணணும், சபையிலே உட்கார்ந்து ஜெபிக்கணும். அதான் பைபிள்ல போட்டிருக்கு, ஆதி நாட்களிலே ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் கூட வீடுகள் தோறும் கூடி அப்பம் பிட்டார்கள், ஜெபித்தார்கள், ஒரு மனமாய் எல்லாம் ஐக்கியப்பட்டாங்களா, ஒரு மனமாக. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனோடு ஐக்கியப்பட்டார்கள், ஒவ்வொரு நாளும் அப்பம் பிட்டார்கள், ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை தரித்திருந்தார்கள். இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் நம்ம எல்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட், சண்டே டு சண்டே தான். திருப்பி இந்த மூஞ்சிக்கு எப்ப பார்க்கலாம், நான் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். அவன் அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் இங்க பவுல் சொல்றாரு, கொரிந்திய சபையே உங்களை பார்க்கும் போது எப்படி ஆவிக்குரியவங்கள் என்று உங்களுக்கு கூட பேசாமல போயிடுச்சு. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்க பேச்சு எப்படி இருக்கு, உங்க சுபாவம் எப்படி இருக்கு, உங்க நடக்கை எப்படி இருக்கு, பேருதான் கிறிஸ்தவங்க தவிர கிறிஸ்து உங்களுக்குள்ள இல்ல. அல்லேலூயா, அதான் சொல்றாரு இங்க பவுல், கிறிஸ்து உங்களுக்குள்ள இல்லன்ட்டார். அவர் கிறிஸ்துவ சுபாவம் உங்களுக்குள்ள இல்ல. பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு நமக்குள்ளே இருக்கும் போது, இயேசு நம்மோடு இருக்கும் போது நம்ம வார்த்தை எப்படி இருக்கும், நம்ம சுபாவம் எப்படி இருக்கும், நம்ம பேச்சு எப்படி இருக்கும். சொல்லுவாங்கல்ல, உங்க அப்பா இப்படி பேசுவார், அப்பா நீ அவருடைய அவனுக்கு சம்பந்தமே இல்லையான்னு பேச்சு. எங்க அப்பா மரியாதை பேசுவாரு, நீ மரியாதை பேசிட்டு இருக்கேன் உன் வயசுக்கு. அப்போ இயேசு நமக்குள்ள இருந்தா நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா வேற மாதிரி. அதான் பவுல் சொல்றது இங்க, கொரிந்திய சபை மக்களை நீங்க எப்படி இருக்கீங்க, இன்னும் ஆவிக்குரியவங்களே என்று எண்ணி உங்களுக்கு கூட பேசாமல் போயிடுச்சவங்க. எப்படி இருக்கீங்க, இன்னும் நீங்க மாம்சத்துக்குரியவங்களாகவே இருக்கீங்களா. வசனம் பாருங்க, கீழே 2ஆம் வசனம், நீங்கள் பலனில்லாதவங்களா இருந்தாலே உங்களுக்குள்ள போஜனம் கொடுக்காமல் பாலை கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குள்ளா இருக்கிறபடியால் இப்போது உங்களுக்கு பலன் இல்லையா. ஏன் பலன் சொல்றாரு பவுல், நீங்கள் பைபிள் வாசிக்கிறது கிடையாது, அனுதினமும் தேவனுடைய வார்த்தை நீங்களை கேட்கறதும் கிடையாது. பசங்க எப்பவுமே டெய்லி போய் ஸ்கூல்ல போயிட்டு அது கேட்டாதான் எக்ஸாம் வரும்போது நல்லா எழுதுவாங்க. எக்ஸாம் ஏதோ ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா எழுத முடியாது. அதே போலதான் இங்க பவுல் சொல்லும் போது கூட உங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா வேத அறிவு இல்லைன்றார். வேத அறிவும் கிடையாது, ஆண்டவர் பிள்ளைகள் என்றதான அந்த ஒரு உங்களுக்குள்ள அந்த உத்தரவாதமும் அந்த உற்சாகமும் அது எதுவுமே கிடையாதுன்றார். எப்படி இருக்கு, நீங்க இன்னும் கூட
மாம்சத்துக்குள்ளவே இருக்கீங்களா? ஓ, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி புத்தி சொன்னா என்ன செய்வாங்க? ஆண்டவர் பிள்ளைங்க கர்த்தர் நம்மோட பேசுறாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ஆண்டுக்குள்ள இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டவர் இல்லைன்னா பாஸ்டர் நமக்கு என்ன சொல்றாருன்னா நம்மளுக்கு குத்தி குத்தி பேசுறாரு. ஆவிக்குரியவர்களாக இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வசனம் சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளுவாங்க. கர்த்தர் நமக்காக தான் பேசிக்கிட்டு இருக்காரு, கர்த்தர் நம்ம கூட தான் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆவிக்குள்ள இல்லைன்னா நம்ம சபைக்கு வந்தாலே பாஸ்டர் எப்பத்தாலும் இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. பாஸ்டருக்கு நிறைய வேலைகள் இருக்கு. இது மட்டும் வேலை கிடையாது. உங்க தனிப்பட்ட முறையில உங்ககிட்ட குத்தி காட்டுறது கிடையாது. தேவனுடைய வார்த்தை போதிக்கும் போது ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுத்தாங்களா? எனக்கு பைபிள்ல போட்டிருக்கு, பேதுரு பிரசங்கிக்கிறாரு, அவர்கள் இதயத்திலே குத்துண்டவர்களாகி. அப்ப அந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணும்போது பேதுரு அவங்களுக்குள்ள எப்படிக்கா இதயத்துல குத்தப்படுத வார்த்தை குத்தப்படும் போது அவங்க கேட்கிறாங்க, அப்போஸ்தலர்கிட்ட கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது அதை கேட்கும் போது பைபிள்ல போட்டிருக்கு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அந்த தேசத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு. எந்த தேசம்? சமாரியா தேசம். ஏன், எதுக்காக சந்தோஷம் ஆச்சு? அங்கே ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டாங்களாம். அல்லேலூயா. அவங்க தூங்கல. அந்த வார்த்தை யாருக்கோ போகுதுன்னு சொல்ல அவங்க இன்னைக்கு பிலிப்பு நம்ம கிட்டதான் பேசிட்டு இருக்காரு. ஊழியக்காரர் இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்லி அவர்கள் உன்னிப்பாக கவனமாய் கேட்டாங்களா. கவனமாய் கேட்டதுனால அந்த தேசத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சா. எப்படி வார்த்தை கேட்ட சந்தோஷம் உண்டாகும்? வேதம் சொல்லுகிறது, அவங்களுக்குள்ள இருந்ததான அசுத்த ஆவிகள், அவங்களுக்குள்ள இருந்ததான பலவீனங்கள் எல்லாவற்றையும் அந்த வார்த்தை உள்ளே போய் கிரியை செய்து சுகமானார்கள். அநேக அசுத்த ஆவிகள் தேசத்தை விட்டு வெளியே போயிடுச்சான். அதனால அந்த சந்தோஷம் உண்டாயிடுச்ச. அப்ப என்ன காரணம்னா, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கவனமாய் கேட்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். அதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு யாரு கவனமாய் கேட்கிறாங்களோ, யார் அந்த வார்த்தை கனப்படுத்துறார்களோ அவர்களை கர்த்தரை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அல்லேலூயா. சபையானது எப்படி இருக்குன்னா எல்லாவற்றையும்